லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இது வெயிட் அண்ட் பீரியட்ஸ் ட்ராக்கர். நம்ம வந்து ஒரு இயர் ஆரம்பிக்கும் போது இந்த ரெசல்யூஷன் கண்டிப்பாக எல்லா லேடிஸும் எடுத்திருப்போம், இந்த இயர் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம ஒன்று சாஃப்ட் காப்பியாக வச்சுருப்போம், இல்லை மைண்டில் வச்சுருப்போம் நெக்ஸ்ட் மந்த் இவ்வளோன்னு. பட் அது பாதியிலேயே புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லாஸ்ட் இயர் நான் ஒட்டி வச்சுருந்தது. மிக்ஸி பக்கத்தில் வச்சுருந்தனால பாதியுமே தண்ணி பட்டு அழிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப விசிபிளாக உள்ள பிளேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் இல்லை பெட்ரூம், இந்த மாதிரி ஒட்டி வைக்கும்போது நம்ம அடிக்கடி போகிற பிளேஸ், பார்க்குற பிளேஸ். ஸோ நம்ம வந்து ஒரு மந்தில் ஜாஸ்தி பண்ணிட்டா கூட அடுத்த மந்தில் வந்து நம்ம அதை விட ஜாஸ்தி ஆகலைனாலே அது ஒரு ப்ராக்ரஸ் தான். விச் மீன்ஸ் நம்ம பல்காக வெயிட்டு லூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் கிராஜுவலாக லூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து லாஸ்ட்டாக நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ஒட்டி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது. நான் அது ஜாஸ்தி வெயிட் ஆகலைனாலே அது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்ப்பேன். கிராஜுவலாக ஸ்டேபிளாக இருந்தால் கூட ஓகேன்னு தான் நினைப்பேன். இந்த இயர் 65 ஆரம்பித்து 58ன்னு எழுதி வச்சுருக்கேன். பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி சாஃப்ட் காப்பியாக இருந்தப்போ எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாதி அந்த இயர் ஒரு 6 மந்த்ஸ் கூட ட்ராக் பண்ண மாட்டேன், மறந்துடுவேன். இல்லை யாருமே பார்க்காத இடத்துல ஒட்டி வச்சுருந்தா நமக்கு அந்த ஒரு விசிபிலிட்டி இருக்காது, போயிடும்.